சூரியன் கவர்மெண்ட் வேலைக்கிறோம் சோடி சோடியா போறான். ஆணும் பெண்ணும், பெண்ணு ஆணு. அப்ப பெண்ணு எரிக்கணும், ஆணை எரிக்கணும். 2 கணக்கு சுடுகாட்டு எரிப்பு. கைலாசத்தில் 2வது சுடுகாட்டு எரிப்பு. இதில் பெண்ணு ஆண் கையெழுத்து போட்டுருப்பா, அதுதான் இப்போ நம்ம எரிக்கும். பெண்ணு ஆண் எழுதி நாக்க போட்டு நக்குதான். ஆணும் பெண்ணும் எல்லாமே எப்படி போட்டு என்ன கூத்தடிக்க. அப்போ சுடுகாட்டு எரிப்பு அடிச்சாச்சுன்னா அவன் குடும்பத்தை மொத்தமாக செட்டி கிராமத்தில் கிடைக்கல சுடுகாட்டு எரிப்புக்கு எல்லாம் மொத்தமாக போயிடும். அதுதான் ஒருத்தன் கணக்கு கொடுத்தா பல லட்சம் கோடி உள்ளவனுக்கு சோடி சோடியாக இதான் கணக்கு. முக்கால் சத்தியம் உலக நாடு, தாய் நாடு, தமிழ் நாடு. முக்கால் சத்தியம் எரிச்சாச்சுன்னா சோடி சோடியா. சோடி சோடி எரிக்கலாம் பெரிய தலைவலி. ஏற்கனவே கைலாசத்தில் கூட பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்க. இதில் சோடி வெளியே கிளம்புண்டான். வீரபுத்திரன், கருப்பன், பைரவன், அடுத்து சின்ன பொண்ணோட்டக்கான பெரிய பொண்ணு எல்லாம் அவன் கூட சோழியா கிளம்பையில தமிழ்நாடு முழுவதும் கொண்ட நரம்ப அப்பானுங்க. சரியா? ஆனால் கடவுளே அவனே சொல்லிட்டான், அடிச்சு ஏன் சாமி ஓன் சாமியை சும்மா ஆடிக்கிட்டு இருக்கான், பூரா பாலாக்கி வச்சிருக்கான். அந்தந்த இப்போ குடும்பத்தார் நீ குடும்பமாக போ, அவன் குடும்பத்தார குலாஸ் பண்ணி சுடுகாட்டி எரிப்பு கொண்டு போயிரு கணக்கு கொடுத்துட்டான். இப்போ தப்பு செஞ்சு கையை தூக்கினா, ஏ கருப்பா, ஏ வைரவா, ஏ வீரபத்ரா, உனக்கு கும்பிடுதா அப்படின்னு கையை தூக்கி ஆட்டிட்டு போனானா நீ விட்ட அப்படின்னா அப்படியே ஒன்னே நெரிச்சிருவான். பைரவன், வீரபத்ரன், கருப்பன் அப்படியே சாம்பலாக்கி போடுவான். கடவுள் முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.